ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான். வாங்க விலாக்ல போகலாம். நாங்கள் வந்து காலையிலே குளித்து கிளம்பி கொஞ்சம் லேட்டாக தான் சர்ச்சுக்கு போனோம். 7:30க்கு வந்து இங்கே மாஸ் இருக்குது. நாங்கள் 7:45 கிட்ட தான் எப்போவுமே போவோம். ரொம்ப லேட்டாக தான் போவோம். இது எந்த சர்ச்சுன்னு யாருக்காச்சும் தெரியும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்து ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி வந்து கோளாறில் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேலஞ்சை வந்து பண்ண முடியல. நான் ஏதாச்சும் ஃபுட்டு பண்ணலான்னு பார்த்தாலுமே இந்த க்ரஷ் பண்ணணும், அப்புறம் அரைக்கணும், சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு ஃபுட் கலர் சேலஞ்ச் சீக்கிரமாகவே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பைபிள் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேரளாவுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் வந்த போதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொண்டு போய் சர்ச்சில் வந்து நாங்கள் வச்சுட்டோம். ரொம்ப மெமரபிளான ஒரு பைபிள்னே சொல்லலாம். எனக்கு அந்த பைபிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பழைய காலத்து பைபிள். ஸோ அந்த லெட்டர்ஸுமே பழமையாக தான் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது இந்த போட்டி வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்தோம். கொடுப்பாங்களா ஹோல்சேல் கடையில் ஏறி இந்த மாதிரி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அதனால் நானே கேட்டோம். பாவம் பார்த்து அந்த அண்ணாவும் கொடுத்தாங்க. அப்புறம் வந்தோடனே சாம்பார் இருந்துச்சு வீட்டில், நேற்று நைட்டு வச்சது. ஸோ அதை போட்டு சாப்பாடு வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு சிக்கன் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பசி தாங்காது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து வரட்டியும் வச்சுட்டாங்க. அதையும் வச்சுட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. நானும் உட்காந்து வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் ஒரு அதிசயம், வெள்ளை கலரில் வெங்காயம் வந்திருக்கு. சரி, வெளியில் தான் அப்படி இருக்கும், உள்ளே கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா உள்ளேயுமே அப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணிவிட்டு மத்தியானமாக டென்டல் செக்கப் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூவுமே நான் போடல. இந்த ரிவ்யூ போட்ட டைமில் கேட்டிருந்தீங்க, பின்னாடி ஏன்க்கா இப்படி இருக்குது, பின்னாடி உங்கள் வீடே இப்படி தான் இருக்கா, லைட்டில் வச்சுடுங்க, உங்கள் வீடே இப்படி தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஏன்னா நம்ம எல்லோரும் பண்ணுறத பார்த்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கேன். ஏன்னா அவங்கவுங்க சிச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதுக்குன்னு எங்கள் ஹோம் டூர் மட்டும் நான் நல்லா காட்டுறேன். எங்கள் வீட்டில் மொத்தமாக 16 ரூம்ஸ் இருக்குது. கரெக்டாக சொல்லப்போனால். ஆனால் ஒரு 3 ரூமு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சரியான மழையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானமே இன்னொரு டீயை போட்டு குடிச்சிட்டு சாப்பிடல. இன்னொரு டீயை போட்டு குடிச்சிட்டு நான் வந்து டென்டல் செக்கப் போயிட்டேன். அவங்க வந்து எக்ஸ்ரே எடுக்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ரே எடுக்கலை. இன்றைக்கி வந்து 30 ஜூன் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ரே எடுக்கலை. கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து டைரெக்டாக இங்கே பக்கத்தில் வெள்ளாரடை அப்படின்னு சொல்லி இடத்துல ஒரு மலை பிரதேசம். சும்மா அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்லாம் போல், ஒரு வேலை விஷயமாக தான் போயிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து அங்கே செட் ஆகலை. ஸோ பஸ் ரூட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துவிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு சத்தியமாக என்னால் முடியல. நான் வந்து எல்லா சண்டேயுமே ஷார்ட் மினி விலாக்ஸ் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விலாக் எடுக்கலான்னு சொல்லி விலாக் எடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் என் ஃபோனில் ஸ்பேஸ் இருந்ததும் இல்லை. அதனால தான் விலாக் எடுக்கலை. அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் இந்த குட்டி பையனை பார்த்தேன். அவங்க கூட செம்மையாக சேட்டை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே இந்த கட்லெட்டு, ஐஸ்கிரீமு, இந்த பலகாரம்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவேன். இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஐஸ்கிரீமும் கேட்டு வாங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சரி, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். வந்த டைமில் நான் தூங்க போகிறேன். வீட்டுக்கு வந்து சாப்பாடு சிக்கன் போட்டு சாப்பிட்டாச்சு. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.